ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோன்னு நிறைய பேர் சொல்றத நீங்க கூட கேட்டிருப்பீங்க. நீங்க டீ காஃபி அதிகமா குடிக்கிறீங்களா? வேலைகள்ல பசிய மறந்துடுறீங்களா? அதிக நேரமா ஒரே இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு வேலை பார்க்குறீங்களா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்மளோட இந்த சின்ன வயிறு தான் எல்லா நோய்களுக்குமே மூல காரணமா இருக்குன்னு. அதுக்காக தான் வயிறை சுத்தமா வச்சிருக்கணும். நம்ம எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற முக்கியமான பிரச்சனை எதுன்னா கேஸ் ட்ரபிள். இதனால வயிறு நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னா, வயிறை நம்ம டஸ்ட்பின்னா மாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லாம சொல்லுது. இந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனையை சரி பண்றதுக்கு மாத்திரை எதுவும் எடுத்துக்காம ஹோம் ரெமெடி ஏதாவது இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா உங்களோட ஒரு லைக் போதும். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு வயிறு உப்புசம் ஏற்பட்டு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, கேஸ் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதுல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கோங்க. அது கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா வெதுவெதுப்பா இருக்கிறப்போ இந்த தண்ணிய குடிங்க. இந்த தண்ணிய குடிக்கிறப்போ வயிற்றுல இருக்கிற அழுக்கு கசடுகள் எல்லாமே போய் நமக்கு கேஸ் ட்ரபிள்ல இருந்து இன்ஸ்டன்டா ரிலீஃப் கிடைக்குது. உங்களுக்கு ஒருவேளை வெதுவெதுப்பான தண்ணிய குடிக்கிறது பிடிக்கலாட்டி அதுல 2 ஏலக்காய இந்த மாதிரி 1-2 இடிச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இதோட 2 லவங்கத்தையும் சேர்த்து குடிக்கலாம். ஒருவேளை இந்த தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாட்டி 2 ஏலக்காய வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடுங்க. இந்த ஏலக்காய் சாறு நம்ம வயிற்றுக்குள்ள போய் நமக்கு இருக்கிற கேஸ் ட்ரபிள் பிரச்சனைக்கு இன்ஸ்டன்டா ரிலீஃப் கொடுக்குது. வயிறு உப்புசத்தை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் எவ்வளவோ உபயோகப்படுது. உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருக்கிறப்போ நீங்க வயிற்ற பெல்ட்டை வச்சோ இல்ல துண்டை வச்சோ கண்டிப்பா கட்டாதீங்க. வயிறை ஃப்ரீயா விடுங்க. அதே மாதிரி வெந்நீர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை போட்டு நல்லா காய்ச்சி குடிச்சாலும் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குது. இந்த சின்ன சின்ன ரெமடிஸ் கேஸ் ட்ரபிளுக்கு அற்புதமா வேலை பண்ணுது. பொதுவா கேஸ் ட்ரபிள் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க அதிகமா சாப்பிடுறத குறைக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டாலே போதும். எதுக்குன்னா நம்ம சாப்பிட்ட ஆகாரம் ஜீரணமாகிறதுக்கு தேவையான நேரத்தை கொடுக்கணும். அதே மாதிரி பசி எடுக்கிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதற்கு இடையில தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. சாப்பிடுறப்போ தண்ணிய கண்டிப்பா குடிக்காதீங்க. சோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நைட் டின்னருக்கு பல ஆகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா ஜீரணம் நம்ம வாயிலேயே 50% நடக்குது. அதே மெல்லாம மிழுங்கிட்டோம்னா ஆகாரம் ஜீரணமாகிறதுக்கு அதிக நேரம் ஆகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு மென்னு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வயிறு ஆரோக்கியமா இருக்கும். ஒரு சிம்பிளான விஷயத்த கண்டிப்பா மறந்துடாதீங்க. வயிறு உப்புசமா இருந்தாலோ கேஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ உங்களுக்கு வயிறு என்ன சொல்லுதுன்னா இன்னும் ஜீரணம் சரியா நடக்கல அப்படின்னு. அப்போ உடனே வெந்நீர்ல இந்த மாதிரி ஓமத்தை கொதிக்க வச்சோ இல்ல ஏலக்காயையோ இல்ல கிராம்பையோ கொதிக்க வச்சு அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ணிருங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு எப்பயுமே முன்னெச்சரிக்கையா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.